ஹாய் ஆமி, இட்ஸ் யர் ட்ரீம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரூத்லெஸ் மாஃபியா கிங்கோட தேர்ட் பார்ட் தான்டா. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து பாருங்கடா. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியும். அப்புறம் என் வாய்ஸ் கொஞ்சம் கரக்கரன்னு தான்டா இருக்குது. என்னன்னு தெரில, த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சா திரும்பன்னு தெரில. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு பெட்டராக கொடுக்குறேன். ஓகேடா, வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? போன எபிசோட் எங்கே விட்டுருந்தேன்னா, தியோங் வந்து ஒயினை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி திருப்பி அவன் ரிட்டன் கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பான். ஸோ நான் அங்கே தான்டா முடித்தேன். நம்ம அங்கேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒயின் தான் ரொம்ப அப்பாவியாக உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்படின்ட்டு அவளுக்கு விக்கல் வருது. இப்போ தியோங் தான், அலெக்ஸ் இதை வந்துட்டு பாஸ், இப்போது தண்ணி தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். முடக்கு முடக்குன்னு குடிச்சிட்டு உட்காந்துருக்கா. பொறுமையாக சாப்பிட தெரியாதா அப்படின்னு சொல்கிறான் ஒயினை பார்க்காமலையே. பசிச்சது அதான். இப்போ தியோங் தான் எதுவும் சொல்லலை. ஒயின் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுறா. ரொம்ப தேங்க்ஸ். இப்போ அலெக்ஸா, வேறு ஏதாவது வேணுமா மேம்? இல்லை இல்லை, எனக்கு எதுவும் வேணாம், என்னை விட்டுடுறீங்களா அப்படின்னு கேட்குறா பாவமா. இப்போ தியோங் தான் அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடுறான். இப்போ அலெக்ஸ் தான் அவன் மனசுக்குள்ளேயும் நினைக்கிறான், உங்களை விடுறதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை பேரை கொன்று இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உங்களை கூட்டிகிட்டு வந்தது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு விட்டுருவோம். அப்புறம் வேறு யாராவது உங்களை பிடிச்சிட்டா என்ன பண்ணுறது, அதுக்காக தான். அப்போது யாருக்கும் தெரியாமல் என்னை விட்டுருங்க, நான் இங்கேருந்து போயிடுறேன், நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறா. இது என்ன குழந்தையா இருக்கும் போலையே. என்ன பார்க்குறீங்க, நான் போலீஸ்கிட்ட அப்படி போவேண்ணா? நாங்களாம் போக மாட்டேன், நான் உங்களை பார்க்கவே இல்லை, அவங்களையும் பார்க்கல, யாரையும் பார்க்கல, நான் சொல்லப்போனால் இங்கே வரவே இல்லை. இது பைத்தியமா இல்லை முழு பைத்தியமான்னு தெரில, நம்ம யாரும் தெரிஞ்சு தான் பேசுதா அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் பார்க்குறான். என்ன விட்டுருவீங்கள? அப்படி விட முடியாது, உங்களை வெளியே விட்டுட்டா அப்புறம் அந்த லீ ஆளுங்களாம் வந்து உங்களை கடத்திட்டு போயிடுவாங்க. இப்போயாச்சும் பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்து காப்பாற்றிருக்காரு தியாங் சார், இல்லைனா உங்களை என்ன பண்ணியிருப்பாங்களோ. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தோம். தியோங் சார் உங்களை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாரு தெரியுமா? அப்படியா? அப்புறம் எதுக்கு அவர் என்ன அடித்தார் அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணத்தில் கை வைக்கிறா. அது நீங்கன்னு தெரியாமல் அடிச்சிட்டாரு. நான் யார் அவருக்கு? அவர் எதுக்கு என்னை காப்பாற்றணும்? இந்த நேரம் பார்த்து இவ்வளோ தெளிவாக கேள்வி கேட்குறாளே அப்படின்ட்டு அலெக்ஸ் தான் மனசுக்குள்ளே நினைக்கிறான். என்னத்தை சொல்கிறது அப்படின்ட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கான். இப்போது வயந்தான் அலெக்ஸையே பார்க்குறா, ஏதாவது சொல்லுவானான்ற மாதிரி. இவ வேறு ஆர்வம் பார்த்துட்ருக்கா. சரி சொல்லுவோம். அது அன்னைக்கு தியோங் சார் உங்களை அடிச்சிட்டாங்கல்ல. அது எனக்கு எப்படி வலிச்சது தெரியுமா? ஆண்டி தான் எனக்கு மறந்து வச்சு விட்டாங்க. அதனால தான் அவருக்கு உங்களை அடித்தது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா உன்னை போய் அடிச்சிட்டோமேன்ட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நைட்லாம் தூங்கலை. அதுக்கப்புறம் சரி காலையிலேயே உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்தது. பார்த்தா உங்களை காணோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் உங்களை தேடி இவ்வளோ தூரம் வந்தோம். அப்படியா? நான் பயந்தே போயிட்டேன், அவங்க என்னை கடத்திட்டு எங்கேயோ போன மாதிரி நீங்களும் என்னை அப்படி தான் கூட்டிகிட்டு போக வந்திருக்கீங்கன்னு. இல்லை இல்லை, உங்களை பத்திரமா அங்கேருந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அப்போது என்னை விட்டுருவீங்கள்ல? என்ன எங்கே சுற்றினாலும் திருப்பி அங்கேயே வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸா மனசுக்குள்ளே நினைக்கிறான். அது சரி, உங்களை நாங்கள் வெளியே விட்டுருவோம், அப்புறம் அவங்க வந்து திருப்பி உங்களை கடத்திட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அது அது அப்படின்ட்டு யோசிக்கிறா. பார்த்தீங்களா, உங்களுக்கே எங்கே போகிறதுன்னு தெரியல. அப்படி இருக்கப்போ நீங்கள் எங்கேயாவது வெளியே போனால் அவங்க உங்களை திருப்பி கடத்திட்டு போயிட மாட்டாங்க? இப்போது வயந்தா அதை பற்றி யோசிக்கிறா. அங்கே அவள் எப்படி இருந்திருப்பா, அவளை எப்படி அங்கே ட்ரீட் பண்ணாங்க, இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி பயம் வருது. அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. இப்போ அலெக்ஸ் தான், உங்களுக்கே எப்படி இருந்ததுன்னு தோணுதில்ல? ஆமாம். அப்போது நீங்கள் தனியாக போனால் ஒரு வேளை அவங்க கடத்திட்டு போயிட்டா திரும்பியும்? இல்லை இல்லை. அப்போது எங்கள் கூட வந்துடுறீங்களா? கண்டிப்பாக பாஸ் உங்களை பத்திரமா பார்த்துப்பாரு.
எந்த கஷ்டமும் பட விட மாட்டார். ஆ அண்ணா அண்ணா எனக்கு இங்கேயும் பயமாக இருக்கே. பேசாம என்ன வேறு ஏதாவது ஊரில் கொண்டு போய் விட்டுறீங்களா? ஆஹா, எனக்குமே பெருசாக வேற எங்கேயும் தெரியாதே. பரவாயில்ல, இங்கே இருக்கிறதோட வெளியே இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா. இப்போ அலெக்ஸ் தான் இங்கே இருந்து அவங்கள தூக்குறதுக்கு. ஏன் அவங்க அங்கே வந்து உங்களை கண்டுபிடிக்க மாட்டாங்களா? நீங்கள் வேற, நீங்கள் எங்கே போனாலும் கண்டுபிடிப்பாங்க. உங்களுக்கு சேஃபான ஒரு இடம்னா அது நீங்கள் பாஸ் கூட இருக்கிறது மட்டும்தான். அப்போது நான் நான் வெளியே போக முடியாதா? அதில் என்ன இருக்குது? அதெல்லாம் போகலாம், பாஸ் அதெல்லாம் விடுவார். ஆ ஆனால் நான் எப்படி உங்களை நம்பி அங்கே இருக்கிறது? எனக்கு பயமாக இருக்கே. நீங்களே வந்து பாருங்களேன், உங்களுக்கே தோணும். ஆ அப்படின்ட்டு வாயின்னு யோசிக்கிறா. ஆமாம், பயப்படாம பண்ணுங்க, நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம். வயனால் எதுவும் சொல்ல முடியல. இங்கேருந்து வெளியே போனாலும் திருப்பியும் அவன்கிட்ட போய் மாட்டி போன்ற ஒரு பயம் வேறு இருக்குது. அதனாலேயே ஏதோ சொல்லலை, அமைதியாக உட்காந்துருக்கா. சரி, உங்களுக்கு எதாவது வேணும்னா கேளுங்க. ம் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்து தான் உட்காந்துருக்கா. நான் என்ன பண்ணுறேன், எங்கே போகிறேன், எனக்கு ஒன்றும் புரியலை. எதுக்கு எல்லாம் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ அலெக்ஸ் தான் அங்கேருந்து கிளம்பி நேராக தேவன் கிட்ட தான் வரான். தேவன் வந்து சிகரெட் பிடிச்சிக்கிட்டு அந்த அலையை பார்த்துட்டு உட்காந்துருக்கான். பாஸ். ம் என்ன பாஸ், அந்த பொண்ணு ரொம்ப குழந்த மாதிரி இருக்கா பாஸ், ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கா. தெரியும் பாஸ், அந்த பொண்ணை விட்டுறலாமே, பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது. அவளுக்கு நம்ம யாருன்னு கூட தெரியல, நம்ம எங்கே இருக்கோம் என்னன்னே அவளுக்கு புரியல பாஸ். அந்தளவுக்கு ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கா, பார்க்கவே பாவமாக இருக்குது. இப்போது தேங்க திரும்பி அலெக்ஸா ஒரு முறை, அவளை விடுறதுக்கா நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு வந்தேன், அவள் என்னது இதுக்கு மேலே ஏதாவது வாயை திறந்த? இல்லை பாஸ், என்ன எதுவும் சொல்ல. ஒழுங்காக சீக்கிரம் போகிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அலெக்ஸ்க்கு புரிஞ்சிக்கவே முடியல தயாங்க, இதுக்கு பாஸ் வந்து இவ்வளோ பண்ணுறாரு அந்த பொண்ணுக்காக அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கான். இப்போது ஒரு 5 hours கழித்து போட் வந்து லேண்டை ரீச் பண்ணுது. இப்போது அங்கேருந்து இறங்கி எல்லாருமே தேங்கோட மேன்ஷனுக்கு தான் போகிறாங்க. அலெக்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணுறான், பின்னாடி வைன் உட்காந்துட்ருக்கா, பக்கத்தில் தேங்க உட்காந்துட்ருக்கான். வைன் ஒரு மாதிரி பயத்துலேயே அவள் கையை பசிட்டு உட்காந்துட்ருக்கா. வயன் எங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி போகிற வழி ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வரா. எங்கே போகிறோம், இவங்களாம் யாருன்னே அவளுக்கு தெரியல. இப்போது தியோங்கோட மேன்ஷன் தான் வருது. தியோங்க இறங்குறான், இறங்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். இப்போ அலெக்ஸா வந்துட்டு ஒயினோட கார் டோர் தான் திறக்கிறான். ஒயின் உள்ளே உட்காந்துட்டு இருக்க கையை பசிஞ்சிட்டு, வெளியே வாங்க. இப்போது பொறுமையாக இறங்குறா. பார்த்தா இது அதை விட பெரிய மேன்ஷனு, லீ வீட்டை விட அதோட ஒரு 2-3 மடங்கு பெருசாக இருக்குது. இதுலையா அங்கே வேலை செய்கிறப்போவே ஒரு மாதிரி இருந்துச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு, இப்போது இவ்வளோ பெரிய வீட்டில் இருந்து வேலை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கா. இன்னும் அவன் மெய்டுன்ற ஸ்டேட்லேருந்து வெளியே வரல. இப்போ அலெக்ஸ் தான், வாங்க உள்ள வாங்க. வயந்தான் பொறுமையாக அந்த வீட்டுக்குள்ளே வரா. இப்போது நடு ஹாலில் நின்று சுற்றி முற்றி பார்க்குறா. அவ்வளோ பெரிய மேன்ஷனு, கிட்டத்தட்ட 3 ஃப்ளோர் கிட்ட இருக்கும் போல். இது என்ன வீடா இல்லை பேலஸா அப்படின்ற மாதிரி பார்க்குறா. தேங்க வந்து ஆல்ரெடி சோஃபாவில் தான் உட்காந்துட்ருப்பான். அவன் ஒயினை தான் பார்க்குறான். ஒயின் வாயை பிறந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கதை பார்த்துட்டு அப்படின்னு கண்டு காமிக்கிறான். மேம். என்னதா, நீங்கள் எங்கே தங்க போகிறேன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு அந்த ரூம் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். ரூமா? ஒயினுக்கு தான் அவளோட பழைய ஞாபகம் வருது. லீ ஃபஸ்ட்டு ஒயின் இங்கே கூட்டிகிட்டு வந்தப்போ ஒரு மெய்டு மாதிரி தானே ட்ரீட் பண்ணியிருப்பான். அப்போ ஒயின் தான், நான் எங்கே தூங்குறது, எந்த ரூமில் அப்படின்ட்டு லீயை பார்த்து கேட்டிருப்பா. லீ தான், உனக்கு ரூம் ஒர்க்கேடா, உன்னை நான் எதுக்கு கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன், இங்கே உன்னை சொகுசாக உட்கார வச்சு சோறு போடவா கூப்பிட்டு வந்தேன். அது அது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவா. எவ்வளோ திமிரு உனக்கு, உனக்கு தங்குறதுக்கு ரூம் வேணுமா இங்கே
அப்படின்ட்டு இப்போ பலார்னு அடிச்சிருப்பான். ஒயினுக்கு அந்த ஞாபகம் தான் வந்துருச்சு. இல்லை, மெய்டுக்கு எதுக்கு ஒரு ரூம், எனக்கு ஒரு ரூம் எல்லாம் தேவையில்ல அப்படின்ட்டு 2 ஸ்டெப் பின்னாடி போறா. ஆ மெய்டா அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் பார்க்குறான். தியாங்கும் இதை பார்த்து தான் இருக்கான். அவ ஒரு மாதிரி பயப்படுறத. "அ, எனக்கு ஸ்டோர் ரூம்ல ஒரு பெட்டு போட்டு கொடுங்க, நான் அங்கேயே படுத்துக்கிறேன், எனக்கு ரூம்ல வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி பயப்படுறது தேங்கும் பார்க்குறான். இப்போ தேங் தான் அவன் எழுந்திருக்கிறான் உட்காந்த இடத்துல இருந்து. அதை பார்த்ததும் ஒயினுக்கு இன்னும் பயமாயிடுச்சு. ஐயோ இல்லை, பெட்டு கூட வேண்டாம், நான் அங்கே தூங்கிக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றா. தியாங்க்கு அவ பயப்படுறது நல்லா புரியுது. அப்படி அவ பயப்படுறத பார்க்கும்போது தியாங்க்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அது என்னன்னு சொல்ல முடியல. அவ ஏன் இப்படி பயந்து நடுங்குறான்ற மாதிரி பார்க்குறான். அலெக்ஸ், பாஸ் ரூமில் தங்கவே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். மேம் நீங்கள் வாங்க, உங்களுக்கு நான் ரூம் தரேன். இல்லை பரவாயில்ல. அட அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாஸ் தான் சொன்னாங்கல்ல, வாங்க உங்களுக்கு நான் ரூம் தரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வைன் பயந்துட்டு இருக்கா. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அலெக்ஸா முன்னாடி நடக்கிறான். வைனுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு. இப்போது அலெக்ஸ் பின்னாடியே போகிறா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் ஒரு ரூமு, தேங் ரூமுக்கும் ஆப்போசிட்டில் இருக்க ரூம் தான் அது. அந்த ரூமில் தான் மேம் நீங்கள் இங்கே தங்கிக்கோங்க. ஆ இவ்வளோ பெருசுலாம் வேணாம், சின்னதா. இங்கே இருக்க எல்லா ரூமுமே இப்படி தான் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க, யாரும் இங்கே வரமாட்டாங்க, நீங்கள் பத்திரமா இருக்கலாம். இங்கே யாரும் வரமாட்டாங்கல்ல? வரமாட்டாங்க, நீங்கள் இங்கேயே தங்கிக்கோங்க. வயனுக்கு தான் ஒன்றும் புரியல. எதுக்கு இவ்வளோ பெரிய ரூம் கொடுக்குறாங்க? ஒரு வேளை இங்கே வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் இப்படி தான் கொடுப்பாங்களோ? அதான் இவ்வளோ ரூம் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறா. என்ன மேம் ஆச்சு? ஒன்றும் இல்லை, சரி நான் இங்கேயே இருக்கேன். சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு அலெக்ஸ் தான் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறான். பயந்தா பார்க்குறா சுற்றி முற்றி. இவ்வளோ பெரிய ரூமில் பரவாயில்ல, அங்கே விட இங்கே நல்லா தான் இருக்கும். பேசாமல் அங்கே இருக்க ஆன்ட்டியும் நம்ம வேலைக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோன்னா அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்கல்ல. அவங்களும் பாவம், அவங்களும் என் கூட அந்த சின்ன ஸ்டோர் ரூமில் தான் தங்குறாங்க. அவங்க இங்கே வேலை செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ரூமில் தங்கலாம்ல அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்ருக்கா. இந்த பக்கம் பார்த்தா அலெக்ஸ் தான் தேங்க பார்க்குறதுக்காக ரூமுக்கு போயிருப்பான். போய் நாக் பண்ணுறான். அல்லவா அலெக்ஸ்? ஓகே பாஸ். இப்போ அலெக்ஸ் தான் தேங்க பார்க்கறதுக்காக உள்ளே போகிறான். தேங்க ஆல்ரெடி பெட்டில் தான் உட்காந்துட்ருக்கான். பாஸ். என்னது? அந்த பொண்ணுக்கு ஒரு ரூம் கொடுத்தாச்சு, உங்கள் ரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ரூம் தான் பாஸ். பாஸ், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்ன? அது யாருக்காகவும் உங்கள் டீலை நீங்கள் விட்டு கொடுத்தது கிடையாது. இது வரைக்கும் எந்த ஷிப் ஹார்பர் வந்தாலும் அது உங்கள் போட் தான் வரும், உங்ககிட்டேருந்து தான் எல்லா ட்ரக்ஸுமே சப்ளை ஆகும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நீங்கள் இல்லாமல் ஒரு ட்ரக் டீலிங் நடக்க போகுது. எப்படி பாஸ் இவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துட்டீங்க, அதுவும் இந்த பொண்ணுக்காக? தேவங்க தான் முறைச்சி பார்க்குறான். என்ன சொல்ல வர? எனக்கு புரியுது பாஸ், இந்த பொண்ணு உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. ஆனால் இப்போ அந்த ட்ரக் டீலிங்கை நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்க. இப்போது மற்ற மாஃபியாஸ் எல்லாமே உங்கள் மேலே இருக்க பயம் குறைஞ்சிருமே. அப்புறம் லீ மாதிரி எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போது தியாங் தான் சிரிக்கிறான். என்ன, மற்றவனுங்களாம் என்கிட்ட வந்துடுவானுங்களா? இல்லை பாஸ், சில பேர் லீக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளுங்களும் நம்ம கீழே இருக்காங்க. ஏதோ உங்களுக்கு பயந்துட்டு தான் அவங்க லீக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க. அப்படி இருக்க போது இப்போ அவங்களாம் அந்த பக்கம் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் என்ன பைத்தியம் நினச்சேன் நீனு? பாஸ், இல்லை எனக்கு புரியல. அவ்வளோ சீக்கிரம் நான் இதை விட்டு கொடுத்துருவேன் நீ நினைக்கிறியா? எனக்கு புரியல பாஸ். இப்போது தேங் தான் சிரிக்கிறான். இன்னொரு சைடில் பார்த்தா லீ தான், அவன் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கான். இப்போது அவன் பிஏ தான் வந்திருப்பான். பாஸ்,
ஏய் வந்துட்டியா? என்னாச்சு? பாஸ் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டாங்க பாஸ். என்ன பண்ணுறது இப்போது? அட அதை விட்டுத்தல. இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. இது வரைக்கும் நம்ம கண்ட்ரிக்குள்ளே வர சரக்கு எல்லாமே தியாங் மூலிமா மட்டும்தான் வந்திருக்கு. இப்போ வாட்டி நம்ம எடுத்துகிட்டு வரோம் பாஸ். அப்போது அந்த டீலிங்க எப்பயோ முடிஞ்சு. தியாங் இங்கே சரின்னு சொன்னதும் நாங்கள் பேசிட்டேன். அவங்க வந்துட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தியாங்குன்னு கீழே சில அடிமைகள் இருக்காங்கல்ல, அவங்களாம் நம்மக்கிட்ட வருவானுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவனை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குறேன் அப்படின்ற மாதிரி லீ சொல்கிறான் பாஸ். ஆனால் அந்த பொண்ணு போயிட்டாலே பாஸ், என்ன பண்ணுறது? கவலைப்படாதடா, அவளுக்கு எப்படி எதுவும் தெரியாது. அப்படியே அவள் கஷ்டப்பட்டு உண்மையை சொல்லனாலுமே உடனேலாம் சொல்ல மாட்டா. ஏன்னா சுற்றி இருக்கவங்க முதல்ல அவன் நம்பணும். நம்மளையே நம்பி சொல்ல மாட்டேங்கிறா, அங்கே மட்டும் நம்பி சொல்லிடுவாளா என்ன? அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. அவன் அந்த உண்மையை சொல்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே அவன் பக்கம் இருக்க ஆளுங்க எல்லாத்தையும் என் பக்கத்துக்கு வர வைக்கிறேன். அதுக்கப்புறம் அவனுக்கு தெரிஞ்சா என்ன, தெரியலனா என்ன, மொத்தமாக நானே முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி லீ சொல்கிறான் பாஸ். நீங்கள் வேறு லெவல் தான் போங்க. எப்படி பாஸ் இப்படி யோசிக்கிறீங்க? ம், மாஃபியாடா. எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய மாஃபியா தெரியுமா? அவனோட புள்ள நான். அப்படி இருக்கும்போது நான் யோசிக்க மாட்டேனா? ம், இது எப்படி தெரியுமா? ஒரு செஸ் கேம் மாதிரி தான்டா. அவன் பொண்ணுக்கு ஆசைப்பட்டு கடைசியில் இவ்வளோ பெரிய விஷயத்த விட்டுட்டானே. அதை நினைக்கும் போது தான்டா எனக்கு சிரிப்பாக வருது. இவ்வளோ ஒரு ஏமாறுவானா தியாங்கு? இப்படி தெரிஞ்சா அவனை முன்னாடி ஏமாற்றிருக்கலாமே அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்ருக்கான் பாஸ். நீங்கள் சொல்கிறது வேணால் உண்மைதான். போயும் இந்த விஷயத்தில் விட்டு கொடுத்துட்டானே. ம், மற்ற டீலர்கிட்டலாம் பேசு. இந்த லீ ட்ரக்ஸ் எல்லாத்தையும் கொரியா கொண்டு வரேன். யார் யாருக்கு வேணுமோ வர சொல்லு, என் பின்னாடி நிற்க சொல்லு அப்படின்னு சொல்கிறான். ஓகே பாஸ். இப்போது அவனோட பியும் அவங்களுக்கு தெரிஞ்ச 2-3 சின்ன சின்ன மாஃபியாக்கெலாம் கால் பண்ணி சொல்கிறான். ஏன்னா லியோட ட்ரக் வருதா? ஆமாம், உங்களுக்கு வேணுண்ணா வந்து வாங்கிக்கோங்க. இல்லை தியாங்க. அவனுக்கெலாம் பயப்படாதீங்க. இது வரைக்கும் தியாங் கீழே இந்த டீல் பண்ணதெல்லாம் போதும். இங்கே லீ பாஸ் கூட நின்னீங்கன்னா உங்களுக்கு ட்ரக்ஸ்லாம் வந்து வேறு கண்ட்ரிலேருந்து ரொம்ப கம்மி விலைக்கே கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த சைடில் இருக்க மாஃபியாஸ்லாம் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாகறாங்க. பரவாயில்ல, நம்ம ஏன் லீக்கிட்டே வாங்கிக்கக்கூடாது? தேங்க விட தியோங் போடுற ரேட்டை விட லீ கம்மியாக தான் கொடுக்குறான் அப்படின்ற போது அங்கேயே போய்க்கலாமே. அதுவும் இல்லாமல் தியோங் எதிர்த்துட்டு லீ இவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்கான். அப்போனா அவன் சைடு பாதுகாப்பாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் அந்த பக்கம் போகிறாங்க. ஆனால் சில பேர் வந்து தியோங்க விட்டுட்டு போக மனசு இல்லை. அதனால் தியோங் கூட சில பேர் இருக்காங்க. இப்போது தியோங்கு விசுவாசமாக சில மாஃபியாஸ் இருப்பாங்க. அவங்கள ஒருத்தன் அலெக்ஸ் கால் பண்ணுறான். இப்போது அலெக்ஸும் தியோங்க பேசிகிட்டு இருக்கும் போது தான் அலெக்ஸ்க்கு கால் வரும். பேசு பேசு அப்படின்னு சொல்கிறான் தியாங் தான். ஓகே பாஸ். இப்போது ஃபோன் எடுத்து ஹலோ சொல்லுங்கள், நான் பாஸ் கிட்டே பேசிகிட்ருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம். என்னது அப்படின்னு அலெக்ஸ் கேட்குறான். அது லீ வந்து அவனோட ட்ரக்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணுறானா. நிறைய மாஃபியாஸ்லாம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகிறாங்க. என்கிட்டேயும் டீலிங் கேட்டாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன் தியாங் பாஸ் இப்படி ஒரு வேலையை பார்த்தாரு அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ அலெக்ஸ் தான் பாஸ், லீ அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஓ, அதுக்குள்ளேயா? நிறைய மாஃபியாஸ்லாம் நம்ம கீழே இருந்தவங்க அவன் பக்கம் போகிறாங்களாம். எதுக்கு அப்படின்ற மாதிரி தயம் கேட்குறான். இல்லை, அந்த ட்ரக்ஸ்லாம் வந்து அவனோட இதில் தானே வருது. ஸோ இதுக்கப்புறம் அவன்கிட்டே வாங்கிக்கலாம். அவன் இதோட கம்மியாக தரேன், எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா இதோட நீங்கள் பெரிய லெவலுக்கு போவீங்க, நிறைய ஊர்லேருந்து ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேசியிருக்கான். அதனால் உங்களுக்கு கீழே இருந்தவங்க முக்கால்வாசி பேர் அந்த பக்கம் போகலான்னு யோசிக்கிறாங்களாம், அவங்கக்கிட்ட டீலிங் பண்ணலான்னு. ஓ சரி சரி போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பாஸ் என்ன பேசுகிறீங்க? அப்புறம் அவங்களுக்கெல்லாம் பயம் போயிடும். நீங்கள் ஒரு மாஃபியா கிங்கு, இந்த அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டுக்கே நீங்கள் தான் கிங்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தன் வந்துட்டுருக்கானா எப்படி பாஸ் விட முடியும்? நான் சொல்கிறத மட்டும் செய் சரியா அப்படின்றான். பாஸ் என்ன? ஒன்றும் இல்லை, போ
ஃபோனில் லைனில் இருக்கான்ல, போய் ட்ரக்ஸை வாங்கிக்க சொல்லு லீக்கிட்ட இருந்து அப்படின்றான். அலெக்ஸ்க்கு ஒன்றும் புரியல, எதுக்கு தயவங்க வந்து அப்படி பண்ணுறான்றது. என்ன ஒரு வேளை பாஸ் எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு போயிடலான் இருக்காரா, இல்லை ஏதாவது மண்டையில் ஏதாவது அடிபட்டுருச்சா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இப்போ அலெக்ஸ் ஃபோனில் நீங்களும் போயிட்டு லீக்கிட்டே ட்ரக்ஸ் வாங்கிக்கோங்க. என்ன பேசுகிறீங்க? தேவங் பாஸ் தான் சொன்னார். சரி, பாஸ் சொன்னால் ஏதாவது ஒரு இது அர்த்தம் இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனை ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போது தேவங்க சப்போர்ட் பண்ண இன்னும் ஒரு சில மாஃபியாஸ்கிட்டலாம் அவனும் சொல்கிறான். சொன்னதோ என்ன தேவங் பாஸ் சொன்னாரா? ஆமாம், இந்த டீலிங்கை லீக்கிட்டேருந்து வாங்கிக்க சொன்னார், இப்போ வர ட்ரக்ஸ் எல்லாத்தையும். அப்போது தேவங் பாஸோடது வரதா தெரியல. ஆனால் இப்போதைக்கு நம்ம லீக்கிட்டேருந்து தான் எல்லாத்தையும் வாங்கணும் போல இருக்குது. இப்போது அவங்க எல்லாருமே லீக்கு தான் காண்டாக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உங்ககிட்டே இந்த வாட்டி ட்ரக்ஸாக வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. லீக்லாம் செம்ம ஷாக்கு. அவன் பிஏ தான், பாஸ் முக்கால்வாசி உங்கள் பின்னாடி வந்துட்டாங்க, வரட்டும் இதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே என்கிட்ட தான் டீல் பண்ணும், தேவங்கிட்ட போகவே கூடாது. அவன் என்ன மாஃபியா கிங்காக இருக்கிறது, அவனை விட பெரிய கோட்டையை நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் பாஸ், இதுக்கப்புறம் இவங்க எல்லாம் உங்கள் பின்னாடி தான், இதுக்கப்புறம் உங்ககிட்ட தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். பாஸ் இன்னும் ட்ரக்ஸ் எல்லாம் இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் ஹார்பர் வந்துருமா பாஸ்? அப்படியா? ஆமாம் பாஸ். சரி வா, நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ லீ தான் நேராக அங்கேருந்து கிளம்பி ஹார்பர் தான் போகிறான். இந்த பக்கம் பார்த்தா அலெக்ஸ் தான் தேவங்க என்ன பண்ணுறான்னு கூட புரியாமல் இருக்குது. பார்த்தா நிறைய பேர் அலெக்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அலெக்ஸும் தேவங்க சொன்ன மாதிரி சொல்லிகிட்டே இருக்கான். எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது, எதுக்கு எல்லோரும் லீ கிட்ட போய் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இப்போ அலெக்ஸ் தான், பாஸ் ரொம்ப சஸ்பென்ஸ்லாம் வைக்காதீங்க, தயவு செஞ்சு சொல்லுங்களேன் ப்ளீஸ், எனக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுன்னு. நம்ம கீழே இருக்க எல்லாரையும் எதுக்கு லீக்கிட்ட போய் டீலிங் பண்ண சொன்னீங்க? அதை விடுங்க, முதல்ல இந்த டீலிங்கை எதுக்கு வந்து லீக்காக விட்டு கொடுத்தீங்க? ஜெர்மன் போயிட்டு அவனை கொண்டுட்டு வந்தீங்க, அப்படி இருக்கப்போ எதுக்கு இந்த டீலிங்கை அவன்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் தான் சொல்லிட்டேன்ல, கொடுக்கறதுக்கு நான் என்ன முட்டாளான்ட்டு. அப்போது அப்புறம் எதுக்கு லீக்கிட்ட எல்லாரையும் போயிட்டு ட்ரக்ஸை வாங்க சொன்னீங்க? பாவம், என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டிருக்கான், கொடுக்காமல் இருந்தால் எப்படி? அதுவும் இல்லாமல் நான் கேட்ட பொண்ணை வேற கொடுத்துருக்கான் அப்படின்ற போது அவன் என்ன கேட்டான் அது அப்படின்ட்டு அலெக்ஸ் யோசிக்கிறான். சொல்லு, அது ஜெர்மனில் இருக்க ட்ரக்ஸ்லாம் அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வரணும், இங்கே இருக்க எல்லா டீலர்ஸ்க்கும் அவன் சப்ளை பண்ணணும்னு நினச்சான். கரெக்டா? ஆமாம் பாஸ். இப்போது ஜெர்மனில் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுற ஹெட்டை நான் கொண்டுட்டேன், இதுக்கப்புறம் அங்கே யார் சப்ளை பண்ணுவா அப்படின்ற மாதிரி தியாங் கேட்குறான். அவனை நீங்கள் தான் போட்டிங்க, அப்படி இருக்க போது அப்போது அந்த ட்ரக்லாம் உங்கள் பேரில் தான் எக்ஸ்போர்ட் ஆகுதா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போது தியாங் தான் சிரிக்கிறான். இப்போ அது புரிஞ்சுதே, நான் அவனை கொல்றதுக்கு என்ன சும்மான்னு நினச்சியா? எப்போ லீ அவ்வளோ தூரம் போனான்னும் போதே திருப்பி அவன் இந்த மாதிரி வேலை பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவனை போட்டு அந்த இடத்துல நான் உட்காந்தேன். அங்கே இருக்க எல்லா ட்ரக்ஸுமே அங்கேருந்து வெளியே வரும்போது அது தேவங்களோட ட்ரக்ஸாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிரிக்கிறான். இந்த பக்கம் லீ தான் ஹார்பர் வந்திருப்பான். பார்த்தா போட் வரும்போதே அது தேவங்களோட போட்டு. அவனுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கு. நிறைய பேர் அவன்கிட்ட டீல் பண்ணுறவங்க எல்லாருமே, என்னது இது தியாங் போட்டு வருது, அப்போது இது லீயோட போட் இல்லையா? அவர் தானே இந்த ட்ரக் டீலிங்கை வாங்கியிருக்கதா சொன்னார். அப்படி இருக்கும்போது தியாங்கோட போட்டு வருது. இப்போது போட் வந்து நிற்கும் போது லீக்கு பார்க்க அவ்வளோ கோவம் வருது. இப்போ அந்த போட் வந்து இறங்கினதும் அதுலேருந்து ஒரு பர்சன் தான் இறங்கி வந்து ஹாய் மிஸ்டர் லீ. இப்போது லீ தான் அவ்வளோ கோவமாக பார்க்குறான், ஏன்னா அது தேங்கோட ஆள். இப்போது அவன் பிஏ தான், ஹலோ மிஸ்டர், இது எங்களோட டீல், நீங்கள் எப்படி எங்களோட ட்ரக்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம், அதுவும் இல்லாமல் நாங்கள் தான் இது முழுசாக வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
இப்போது அந்த பர்சன் தான், ஆமாம் நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்லையே, பாருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். இப்போ அந்த போட்டில் இருக்க கண்டெய்னர்ஸ்லாம் கீழே இறக்குறாங்க. அந்த கண்டெய்னரில் ஃபுல்லாக லீயோட பேராக தான் இருக்குது. நீங்கள் வாங்கின ட்ரக்ஸ் தான். ஆனால் எங்கள் போட்டில் தானே வரணும், தேவங்களோட போட்டில் எதுக்கு வந்துச்சு? இப்போது ஜெர்மனியில் என்ன ஸ்டேட்டுன்னு கூட அவங்களுக்கு தெரியல. அவர் ஆல்ரெடி ஜெர்மனில் இருக்க எல்லா டீலிங்ஸும் அவரோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. ஏன் உங்களுக்கு இந்த நியூஸ் தெரியாதா என்ன? அவர் தான் வந்து அங்கே இருக்க தலையை போட்டு வந்தார். அவர் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிட்டார். ஜெர்மனில் இருக்க எல்லா ட்ரக்ஸும் வெளியே போகணுன்னா அது தேங்கோடது மட்டும்தான் இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி உங்களுக்கும் அவரோட ட்ரக்ஸ் தான் வந்திருக்கு. அதான் உங்ககிட்ட டெலிவரி பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை பார்க்கும்போது லீக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போது அவனுக்கு கீழே இருக்க எல்லா மாஃபியாவும் லீயை திட்டுறாங்க. லீ, இதுக்கு தான் சொன்னேன், படித்து சொன்னேன், கேட்டியா? இன்னும் தனியாக பிடுங்குறேன்ன. இன்றைக்கி எத்தனை பேர் பார், எல்லாத்தையும் உன்னை நம்பி தேவங்க விட்டுட்டு வந்தோம் பார்த்தியா? எங்களை சொல்லணும், உனக்கெல்லாம் தகுதியே கிடையாது அவனை எதிர்த்து நிற்கிறதுக்கெலாம். நானும் நம்பிட்டேன். சரி, உங்கள் அப்பா அப்படி இருந்தார், நீயும் அப்படி தான் இருப்பேன்னு உன்னை நம்பி உங்ககிட்ட டீலிங் பண்ண வந்தோம்ல. என்ன சொல்லணும், உங்கள் அப்பா இருந்ததில் 10% கூட நீ வரமாட்ட. கேவலமாக இல்லை? இதில் வேற நீ அவனை எதிர்த்து நிற்க போகிறன்ற வேற டைலாக் வேறு பேசிகிட்டு இருக்க. புளியை பிடிச்சிட்டு வானா புளியோட வாழை மட்டும் பிடிச்சிட்டு வந்திருக்க. அவன் பாரு, அவன் தலையிலே ஏறி உட்காந்துருக்கான். முதல்ல அவனை என்ன பண்ணுறதுன்னு யோசி, அதுக்கப்புறம் அவன் சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் எடுக்கலாம். அவனோட ஆட்டம் இங்கே தான் இருந்துச்சு, அவனோட ஆட்டம் வெளியே வரையும் போயிடுச்சு பார்த்தியா? இப்போ ஜெர்மனியில் இருக்க எல்லா ட்ரக் டீலிங்குமே அவன் மூலியமாக மட்டும்தான் வரும். அவனுக்கு தெரியாமல் ஒரு குண்டூசி கூட நகராது. போடா, இதில் வேற அவனை எதிர்த்து நிற்கிறானா? அவனை எதிர்த்து நிற்கிறேன்ற பேரில் இன்னும் ஏற்றி விட்டு உட்காந்துருக்கேன். நான் இப்போயே சொல்கிறேன், ஒன்று இந்த கொரியாவில் இருக்க மொத்தமாக அவனுக்கு கீழே தான் வேலை பார்க்கணும். முடிஞ்சால் வந்து வேலை பாரு, இல்லையா போயிட்டே இருந்த ஊரை விட்டு. கடைசியில் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு அவன் என் கதையை முடிச்சிடுவான். அவன் யோசிக்கவே மாட்டான். ஏதோ நாங்கள்லாம் எங்கள் பொழப்ப ஓட்டிகிட்டு உனக்கு பிடிக்கலையா என்ன? போடா, வந்துட்டான். இவன் டீலிங்கை வேற வாங்கணுமா? தலையெழுத்து. அதுவும் தயாங் சொன்னதுனால தான் வாங்குகிறோம். அதுவும் அவனோட ட்ரக் டீல் தான், அதனால் யோசிக்காமல் வாங்குறேன், இல்லை ஏன் தலை உருண்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அவங்கவுங்க ட்ரக்ஸில் என்ன வேணுமோ ஆக்சுவலாக லீக்கிட்ட சொல்லியிருந்தாங்களோ அதெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. இதை லீக்கை பார்க்கும்போது அவ்வளோ கடுப்பாக இருக்குது, அவ்வளோ கோவம் வருது. இப்போ அவன் பிஏ தான், பாஸ் என்ன இப்படி ஆயிடுச்சு, கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவனோட மேன்ஷன் தான் போகிறான். அவ்வளோ கோவம். இந்த பக்கம் பார்த்தா தியாங் தான் சிரிச்சிட்ருக்கான். என்ன அலெக்ஸ், இப்போ புரியுதா? புரியுது பாஸ், நீங்கள் எது செஞ்சாலும் கண்டிப்பாக அதில் ஒரு அர்த்தம் இருக்கும்னு எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அலெக்ஸ் சொல்கிறான். இப்போது தியாங் தான் சிரிக்கிறான். என்ன பாஸ் ஆச்சு? ஒன்றும் இல்லை, அவன் நினச்சிருப்பான்ல ஒரே கல்ல 2 மாங்கான்ட்டு அப்படின்னு சொல்கிறான். என்ன பாஸ் சொல்கிறீங்க? பொண்ணையும் அனுப்பிட்டு என்கிட்டேருந்து டீலிங்கே எடுக்கலான்னு பார்த்தான்ல, அது என்றைக்குமே இந்த தேவங்கிட்ட நடக்காது. பொண்ணும் எனக்கு தான், ட்ரக்கும் எனக்கு தான். எப்படி என்னை தாண்டி இங்கே ஒரு விஷயம் நடக்குதுன்னு நான் பார்க்குறேன். இந்த தேவங்க தாண்டி நீ போயிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேவங் தான் அவ்வளோ கோவமாக பேசுகிறான். பாஸ் கண்டிப்பாக முடியாது. இப்போ அலெக்ஸ் தான், பாஸ் எனக்கு ஒரு டவுட்டு. இப்போது தேவங் பார்க்குறான். இல்லை பாஸ், லீ தான் இவ்வளோ பண்ணுறான்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு அவன் உயிரோடு விட்டு வச்சுருக்கீங்க? போட்டு தள்ளிட்டு போகலான்ல, இதுக்கு அவனுக்கு இறக்கம் பார்க்குறீங்க? யார் இறக்கம் பார்த்தா? இன்னும் அவனுக்கு செய்ய வேண்டிய செய்கலாம் இன்னும் நிறையா இருக்குது. அதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போடுவோம். ஓகே பாஸ், நீங்கள் சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்கும். போய் மற்ற வேலையை பாரு. ஓகே பாஸ். அப்புறம் அந்த பொண்ணு மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும். பாஸ் அதுக்கே ஒன்றும் தெரியல, அதை வேற கண்ணு வேற வைக்கணுமா? இப்போது திரும்பி முறைக்கிறான். ஓகே பாஸ், நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக செஞ்சிடறேன் அப்படின்ட்டு இப்போ குடுகுன்னு ஓடுறான். தேங் தான் போகிற அலெக்ஸை பார்க்குறான். இந்த பக்கம் பார்த்தா வைந்தா அவள் ரூம்லேருந்து எப்பயோ வெளியே வந்துட்டு அங்கே கிச்சனில் தான் எதாவது செய்யலாமான்னு பார்த்துட்ருப்பா. இங்கே வேற யாருமே ஒர்க் பண்ணலை, நான் மட்டும்தான். அங்கேயாச்சும் ஆன்ட்டி கூட இருந்தாங்க, இப்போது நான் மட்டும்தான் செய்யணும் போலையே எல்லா வேலையும். ஓ, அதனால தான் எனக்கு அவ்வளோ பெரிய ரூம் கொடுத்து தங்க வச்சுருக்காங்களோ?
ஆ ஆ, சரி. நம்ம ஏதாவது செய்யணும். அ, என்ன பண்ணுறது? ம் இங்கே என்ன செய்கிறது? என்ன இருக்கும்? எனக்கு ஏதோ தெரியாதே. ஆனால் டீ போட மட்டும் தெரியும். ஆண்டி கற்றுக் கொடுத்தாங்க. அதை ஃபஸ்ட்டு போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் பால் இருக்கான்னு பார்க்குறா. பால் இருக்கு. இப்போ அதை எடுத்து வச்சுட்டு ம் டீ பவுடரு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறா. இதுதான் டீ பவுடராக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸில் இருக்கிறத எடுத்து வச்சுக்கிறா. இப்போது பாலை தான் சுட வைக்கிறா. அதில் டீ பவுடர்லாம் போட்டுட்டு கொதிக்க வச்சிட்ருக்கா. ம் சரி, இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வீடு துடைக்கிறதெல்லாம் துடைச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போது நேராக போயிட்டு ஒரு பக்கெட்டில் தான் தண்ணி எடுத்துகிட்டு மாப் எடுத்துகிட்டு வந்து துடைக்க ஆரம்பிக்கிறா. இப்போ தான் அலெக்ஸ் கீழே இறங்கி வந்திருப்பான். இப்படி ஒயின் வேலை பார்க்கறத பார்த்துட்டு மேம் மேம் என்ன பண்ணுறீங்க? ஆஹா, அது அது இப்போ தான் துடைக்க ஆரம்பித்தேன். அதான் நான் சீக்கிரம் முடிச்சிடுவேன். ரொம்ப லேட் பண்ண மாட்டேன். துடைச்சிட்டு நான் ஏற்கனவே டீ போட்டிருக்கேன். நான் அதை உங்களுக்கு தரேன். இல்லை, நான் இதை வச்சுட்டு டீ உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு நான் அப்புறம் துடைக்கவா அப்படின்னு கேட்குறா. ஐயோ, இதை கொடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் இருக்க ஸ்டிக்கை தான் வாங்குறான். எதுக்கு? இப்போ ஒயந்தான். ஒரு வேளை நான் லேட்டாக வந்ததுக்கு தான் திட்டுறாங்களா? கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். அ, இல்லை, நீங்கள் கொடுங்க, நான் தொடச்சிடுறேன். சீக்கிரம் ஒரு 10 நிமிஷம்தான் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு குக் பண்ணி தரேன். வேற யாரும் இங்கே வேலை பார்க்குறதுக்கு இல்லையா? அதான் அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறா. ஐயோ, ஒரு நிமிஷம் நான் அதை சொல்ல விடுங்க அப்படின்னு சொல்லி அலெக்ஸ் சொல்லிட்டு இருக்கும் போதே இங்கே சவுண்டு கேட்டதும் மேலேருந்து தயம் தான் கீழே இறங்கி வரான். இங்கே நடக்கிறது தான் பார்க்குறான். ஒயினோட கையில் மாப்ஸ்டிக் இருக்கிறத பார்த்துட்டு அவ்வளோ கோவம் வருது. அலெக்ஸ், ஐயோ அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறான். பார்த்தா தயாங்கு அவ்வளோ கோவமாக பார்த்துட்டு இருக்கான். இதை ஒயினு பார்க்குறா. ஐயோ, இவரா அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டிக்கர் ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்ருக்கா. இப்போ அலெக்ஸ் தான் வேகமாக தயாங்கிட்ட வரான். பாஸ், அது என்ன நடக்குதுங்க? ஆ, என்ன பண்ணிகிட்ருக்க? பாஸ், நான் அதுவும் சொல்ல பாஸ். அவங்க தான் ஏதோ நம்ம இங்கே மெய்டாக வந்திருக்கோன்னு நினச்சி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது ஒயன் தான் இதை பார்த்துட்ருக்கா. தயங் வந்து அலெக்ஸா இவ்வளோ கோவமாக திட்டுறது. ஐயோ, நம்ம ஏதோ லேட்டாக வந்துட்டதுனால தான் அவர் திட்டுறாரு போறக்கு. ஐயோ, அந்த ஸ்டிக்கை அங்கேயே வச்சுட்டு இப்போ குடுகுடுன்னு வேம கிச்சனுக்குள்ளே தான் ஓடுற வைனை இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. இப்போ அலெக்ஸ் தான் பார்க்குறான். பாஸ், என்னன்னு தெரியல, இருங்க பார்க்குறேன். போ. இப்போ அலெக்ஸ் தான் வைன் பின்னாடியே ஓடுறான். ஐயோ, இது வேற பைத்தியம் மாரி அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கு. இவ பண்ணுறதெல்லாம் நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். பார்த்தா அடுப்பு பால் பொங்கிடுச்சு. அச்சோ அப்படின்னு நினச்சி ஆஃப் பண்ணுறா. ஆஃப் பண்ணும்போது அந்த கொதிச்ச பால் வந்து பொங்கி வந்து அவள் கை மேலே ஊற்றிருக்கும். ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இப்போ அலெக்ஸா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வரான். "ஹோ, ஓ, ஆஹா, சுட்டுருச்சு, பால் கையிலே ஊற்றிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணு கலங்குறா. இப்போ இவ சத்தம் கேட்டதும் தியாங் தான் வேகமாக ஓடி வந்திருப்பான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒயனோட கை நல்லா செவந்துட்டுருக்கு. பாஸ், பால் கையில் கொட்டிருச்சு. தியாங்க்கு அவ்வளோ கோவம் வருது. ஒயனை பார்த்து முறைக்கிறான். இல்லை, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு கையை எடுத்து பின்னாடி வச்சுக்கிறா. டாக்டர் கூப்பிடு அப்படின்னு அலெக்ஸ் சொல்கிறான். ஓகே பாஸ். இப்போ அலெக்ஸ் வேகமா டாக்டர் கூப்பிட்டு தான் ஓடிடுறான். இப்போது தியாங் வந்து ஒயனோட கை தான் வாங்கி பார்க்குறான். ஒயனுக்கு வலி தாங்க முடியல. கண்ணெல்லாம் கலங்குது. எங்கே வலிக்குதுன்னு சொன்னா திட்டுவாங்கன்ட்டு அமைதியாக நின்றுட்டுருக்கா. ஒரு மாதிரி கண்ணு கலங்கிக்கிட்டு அவளால் அவள் அழுகையே அடக்க முடியல. இப்போது தியாங் தான் பார்க்குறான். வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். நேராக அவன் சோஃபாவில் தான் உட்கார வைக்கிறான். இப்போது அவள் கையை பார்த்தா நல்லா சவந்திருக்கு. அவனுக்கு அது பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. திரும்பி அவன் மூஞ்சி தான் பார்க்குறான். பார்த்தா அவள் ஒரு மாதிரி வலி தாங்க முடியாமல் கத்த முடியாமல் அடக்கிட்டு இருக்கா. வலிக்குதா? அது அது வாயை திறந்து சொல்லு. ம் வலிக்குது, ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு அழறா. இப்போது தேவங்க அதை பார்க்கவே முடியல. அவளுக்கு நான் என்ன சொல்கிறது, என்ன சொல்லி அவள் அழுகி நிப்பாட்டுறது அப்படின்ட்டு அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல சமாதானப்படுத்துறதுக்கு.
பார்த்தா அலெக்ஸ் தான் வேகமாக டாக்டர் கூட்டிகிட்டு ஓடி வந்துட்டுருக்கான். அதை பார்த்ததும் சீக்கிரம் வா அலெக்ஸ் அப்படின்றான். இப்போது ஒயின் தான் நிமிந்து பார்க்குறா டாக்டர் வரத. டாக்டர் தான் என்னாச்சு? இப்போ அலெக்ஸ் அது சூடான பால் வந்து கையில் கொட்டிருச்சு. ஓ சரி இங்கே காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. நல்லா சுட்டுருக்கு. நான் ஆயில்மெண்ட் வைக்கிறேன், கொஞ்ச நாளுக்கு தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க, கையை பெருசாக யூஸ் பண்ணாதீங்க. ஆ அப்புறம் நான் அப்படியே வேலை பார்க்குறது அப்படின்ட்டு ஒரு மாதிரி பவுட் பண்ணிகிட்டே கேட்குறா. அவள் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. இப்போது தியாங்கு தான் கோவம் வருது. அவன் திரும்பி அலெக்ஸை தான் பார்க்குறான். இப்போ அலெக்ஸா ஐயோ உன்னை யாரும்மா வேலை பார்க்க சொன்னா? இப்போ கொஞ்சம் அமைதியாக இரேன் டாக்டர், நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நார்மல் தீக்காய மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் இல்லை. இந்த ஆயில்மெண்ட்டை டெய்லி அப்ளை பண்ணுங்கள். ஓகே டாக்டர். வேறு எதுவும் ஆகாதுல்ல? இன்ஃபெக்ஷன் அப்படிலாம் ஆகாது, தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பெருசாக கைக்கு வேலை கொடுக்காதீங்க. அது இப்போ அலெக்ஸ் தான் ஐயோ கொஞ்சம் அமைதியாக இரு, உன்னை யாரும் இங்கே வேலை பார்க்க சொல்ல சரியா? அப்புறம் இங்கே யார் வேலை பாப்பா? ஆ நான் பார்க்குறேன், நான் பார்க்குறேன், நீயே ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்கிறான் அலெக்ஸு. நான் கொடுத்த டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துருங்க, அப்போ தான் பெருசாக வலி தெரியாமல் இருக்கும். அதேமாதிரி இந்த ஆயில் மட்டும் தடவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தான் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ அலெக்ஸ் தான் அதெல்லாம் வாங்கி வச்சிட்ருக்கான். டாக்டரும் எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போது தியாங் தான் உன்னை யார் இந்த வேலைலாம் பார்க்க சொன்னா அப்படின்னு சொல்கிறான் அவ்வளோ கோவமா. அது அது நான் வைன் வந்து பயப்படுறா. இப்போ அலெக்ஸா பாஸ் பாஸ் அந்த பொண்ணு பாவம் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவனுக்கு நார்மலாக பேசவே வரல தியாங்க்கு. கேடு சொல்லு அப்படின்றான். உங்களை யார் இந்த வேலைலாம் பார்க்க சொன்னா அப்படின்ட்டு அலெக்ஸ் கேட்குறான். அது அது அங்கே நான் அப்படி தான் வேலை பார்த்தேன், நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அப்போ நான் உங்களுக்கு தான் வேலை பார்க்கணும், அதனால தானே அங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போது அலெக்ஸ் தான் தலையிலே அடிச்சுக்கிறான். இங்கே பாருங்கள், உங்களை வேலை செய்யறதுக்கு இங்கே ஒன்றும் கூட்டிகிட்டு வரல, நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் சேஃபாக. ஆ என்ன சொல்கிறீங்க? அப்போது நான் அந்த வேலை செய்யக்கூடாதா? அப்போது நான் என்ன பண்ணணும்? நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் சமத்த பத்திரமா இங்கே இருந்தாலே போதும். ஆ ஒயனுக்கு ஒன்றுமே புரியல. நான் எதுக்கு இங்கே இருக்கணும் சும்மா? அதுக்கு என்ன வேற எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் விட்டுறலாம்ல. இப்போ அலெக்ஸ் தான் என்னடா முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். இங்கே பாரு, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இங்கேருந்து நீ வெளியே போன அப்புறம் அவங்க ஆளுங்களாம் உன்னை கடத்திட்டு போயிடுவாங்க, அப்புறம் உனக்கு என்ன ஆனாலும் அப்புறம் நீ தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆஹா இல்லை இல்லை, நான் இங்கேயே இருக்கேன். ஆ குட், அழகாக ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? இந்தாங்க டேப்லெட்டு, இது மருந்து, இதை போட்டுக்கோங்க, வலிக்காது. ஆ அப்போது அடுப்பில் டீ இருந்ததே, அதை என்ன பண்ணுறது? அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒயினை தான் மேலே அனுப்பி வைக்கிறான். இப்போது தியாங் தான் என்னடா நடந்துட்டுருக்கு, இதெல்லாம் நீ பார்க்குறது இல்லையா என்ன? பாஸ் எனக்கே தெரியாது, இப்போ நான் கீழே வரும்போது தான் பார்த்தேன். இதுக்கப்புறம் இந்த வீட்டில் அவள் ஏதாவது வேலை செஞ்சா உனக்கு அவ்வளோதான். சரிங்க பாஸ், கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்காது, நான் பார்த்துக்கிறேன். இப்போ தியாங் தான் முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து போகிறான். ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி இவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா லீ தான் அவ்வளோ கோவமா அவன் பிஏ கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அவ்வளோ கோவம், எல்லாத்தையும் கைக்கு வந்தெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறான். அவனுக்கு அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பாஸ் பாஸ் கொஞ்சம் டென்ஷன் ஆக. எப்படி டென்ஷன் ஆகாமல் இருக்க சொல்கிற? ஆ எப்படி? அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? இது என்னோட டீலிங், ஆனால் அவனுங்களாம் எப்படி பேசிட்டு போனானுங்க பார்த்தியா? இதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு கீழே அடிமையாக வேலை பார்க்க சொல்கிறியா? பாஸ் என்ன பண்ணுறது, அவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், நம்ம அடுத்து என்ன யோசிப்போன்றத அவன் முன்கூட்டியே யோசிச்சிட்றான் பாஸ். எப்படி எப்படி அது சாத்தியாச்சு? அவன் ஜெர்மன் போனது தெரியும் பாஸ், அதே மாதிரி அவன் தலையை போட்டானும் தெரியும். அப்படி இருக்கும் போது அது மொத்தத்தையும் அவன் கண்ட்ரோல் கெடுப்பான்ட்டு நம்ம யோசிக்கவே இல்லை. அதனால தான் அவன் அவ்வளோ ஈஸியாக அந்த ஜெர்மனோட டீலை விட்டு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறான். அவனை சும்மா விடவே மாட்டேன், எவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கப்படுத்தினானோ அதுக்கெல்லாம் நான் திருப்பி கொடுப்பேன். இப்போ கேட்டவனுங்க எல்லாம் என் காலில் வந்து விழ வைப்பேன். ஒரு நாள் எங்கள் அப்பனை மாதிரி இந்த மாஃபியா வேர்ல்டுக்கே கிங் ஆகுவேன்.
அன்றைக்கி இந்த தேங் உயிரோடவே இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோவமாக சொல்கிறான். பாஸ், இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் சாத்தியமாக சொல்லுங்கள். நம்ம டீலிங் விட்டுட்டோம், நம்ம கையில் இருந்த அந்த பொண்ணும் போயிடுச்சு. இதுக்கு மேலே என்ன பாஸ் பண்ண முடியும்? பண்ண முடியும், நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். எப்படி பாஸ்? அவனோட வீக்னஸில் அடிக்கிறேன். பாஸ், அவனுக்கு தான் வீக்னஸே கிடையாதே. அவனுக்கு எமோஷனல்லாம் என்னன்னே தெரியாது. அப்படி ஒரு அரக்கான் அவன். அவன்கிட்ட போயிட்டு என்ன பாஸ் வீக்னஸ் இருக்க போகுது? சொல்லப்போனால் அவனுக்குன்னா கூட அவன் பயப்பட மாட்டான். அவன்கிட்ட என்ன இருக்க போகுது? என்ன மறந்துட்டியா? அவன் எங்கள் அப்பங்கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருந்தான். அப்போல்லாம் அவனுக்கு இறக்கம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதனால தான் எங்கள் அப்பா அவனை சைட்லேயே வச்சுருந்தான். தியாங் ஒருத்தனை யோசிக்காமல் கொள்வான். அதனால தான் எங்கள் அப்பா அவனை ரைட் ஹேண்டாக வச்சுருந்தான். இப்படி தியாங்க்கு ஈவு இறக்கனா என்னன்னே தெரியாது. அப்படி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இன்னைக்கு ஒரு பொண்ணுக்காக இவ்வளோ தூரம் போயிருக்கானா? அப்போது அந்த பொண்ணு அவனுக்கு எவ்வளோ முக்கியன்றதை யோசிச்சுப்பார். இன்றைக்கி அவனோட வீக்னஸ்ஸே அந்த பொண்ணு தான். அவளை அடித்தா அவன் தானாக வருவான். ஆனால் இந்த பொண்ணு தான் இப்போ அவன் கூட இருக்காளே. ஏன் இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை தூக்குனதே இல்லையா என்ன? பாஸ், அது சிங்கத்தோட கோட்டை மாதிரி. அதுக்குள்ளே போயிட்டு எப்படி பாஸ் தூக்க முடியும்? அப்புறம் என்ன மயிருக்கு நீங்களாம் மாஃபியாவில் இருக்கீங்க நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான் லீ. இப்படி திட்டினதும் அவன் பி எதுவும் சொல்ல முடில. போடா, எனக்கு தெரியாது. எனக்கு அவள் இங்கே வரணும். நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்லாம் எனக்கு தெரியாது. அவளை தூக்குற. ஓகே பாஸ். இப்போ அந்த பிஏ தான் அங்கேருந்து கிளம்புறான். இப்போ லீ தான், உனக்கு அந்த பொண்ணு அவ்வளோ முக்கியமாத்தையா? அப்படி இருக்கிறப்போ எனக்கும் ரொம்ப முக்கியம்தான். எவ்வளோ ஈஸியாக என்னையே ஏமாத்திட்டல. உனக்கு தருவேண்டா திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள தான் நினச்சிட்டு கோவமாக நின்றுட்டுருக்காங்கயே. ஓகேடாமி, இதோட இந்த தேர்ட் பார்ட் முடியுது. ஃபோர்த் பார்ட்டை நாளைக்கு பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேடா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.